ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விடாமுயற்சி உடையவர் யார்? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய இணைவு சிறப்பாக அமைய பெற்றுவிட்டால் ஒரு ஜாதகர் தொடர்ந்து முயற்சி செய்தபடியே இருப்பார். ஒரு விஷயத்தை அவ்வளோ எளிதாக தோத்து விட்டோன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. மீண்டும் 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 முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதன் விளைவாகவே என்றேனும் ஒரு நாள் வெற்றி வாய்ப்பை சூடிடுவாங்க. இந்த வெற்றியினால் அவர்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் கூட நான் மீண்டும் முயற்சி பண்ணேங்கிற அந்த சொந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்க்கையில் சாதனையாளர்களாக திகழ்வார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டும் தன்மை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த விடாமுயற்சியை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எந்த கிரகங்களின் இணைவினால் ஏற்படுகிறது, 12 லக்னங்களுக்கும் அது எப்படி இருந்தால் செயல்படும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக விடாமுயற்சி அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயினால் ஏற்படுங்க. சம்பார்த்திய காரகன் சூரியன், அசாத்திய காரகன் செவ்வாய். அசாத்திய காரகன்னா துணிச்சல் காரகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு துணிகரமான செயல்களை செய்வதற்கு தகுதி கொண்ட கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். வீர தீர செயல்கள், துணிகரமான செயல்கள், துணிச்சல் மிக்க செயல்கள், மற்றவர்கள் யோசித்து தயங்கி கொண்டே இருக்கக்கூடிய செயல்களை இவங்க செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி சம்பார்த்திய வலிமை, ஆத்மாவின் வலிமை, முயற்சிகளின் வலிமையை தரக்கூடிய கிரகம் சூரியன். பொதுவாக சூரியன் செவ்வாய் இணைவு ஜாதகத்தில் சில விதமான தோஷங்களை குறிப்பிடும் அப்படின்னு சொன்னாலும் கூட முயற்சி ஸ்தானத்திற்கு, அதாவது வெற்றியை குறிக்கும் அமைப்புக்கு இந்த சூரியன் செவ்வாய் இணைவுங்கிறது இன்றியமையாதது. உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருந்த நிலையில் இவர்கள் அமர்ந்த வீடானது 3ஆம் இடமாகவோ 6ஆம் இடமாகவோ 10ஆம் இடமாகவோ 11ஆம் இடமாகவோ இருந்தால் இதில் இவர்களில் யாரேனும் ஒருவர் வலிமையோடு இருந்தால், இப்போ 10ஆம் இடத்துல இருந்தால் 2 பேருமே வலிமை ஆகிடுவாங்க. அதில் ஒரு டவுட்டும் வேண்டியதில்லை. 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களில் இருந்து செவ்வாய் ஆட்சி உச்ச மூல திரிகோண வலிமையோடு இருந்தாலோ அல்லது சூரியன் ஆட்சி உச்ச மூல திரிகோண வலிமையோடு இருந்தாலும் இந்த ஜாதகர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி வெற்றி வாகை சூடாமல் இவங்களுக்கு தூக்கம் வராது. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது மாதிரியான அந்த பழமொழிக்கு இவங்க தான் உதாரண புருஷர்களாக இருப்பாங்க. இதில் லக்ன சுபர்களாகவும் இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய வீரியம், செயல்திறன்கிறது கட்டிலடங்காத அளவில் இருக்கும். மற்றவங்க யோசிக்க தயங்கிட்டு இருக்கிற விஷயத்த கூட இவங்க தடாலடியாக இறங்கி முடிச்சிடக்கூடிய தன்மை கொண்டவங்க இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மேசலக்ன ஜாதகத்திற்கு இவர்கள் பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11 அப்படிங்கிற ஸ்தானங்களில் 10ஆம் இடத்துல இருவரும் அதிக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்க மேசலக்கணமாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவார்கள். விடாமுயற்சி இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபலக்கண ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தின கடகத்திலேயோ 6ஆம் இடமான துலாத்திலேயோ 11ஆம் இடமான மீனத்திலேயோ இவர்கள் யாரும் ஆட்சி உச்சம் பெறதில்லை. பட் 10ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் திக்பலம்ங்கிற வலிமை அடைவாங்க. ஸோ இது ஒரு அருமையான அமைப்பு. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் கூட இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் கூட இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெற்றிருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தாலும் சரி, பாருங்க மிதுன லக்னத்துக்கு தான் 4 ஸ்தானங்களிலும் முயற்சி உடையவர்களாக இருப்பார்கள். நேச்சுராகவே மிதுன லக்னக்காரங்க அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வெற்றி வாகை சூடுகிறார்களாங்கிறத இந்த இணைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுபவர்கள், விடாமுயற்சி கொண்டவர்கள்னு எடுத்துக்கலாம். கடகலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடத்துல அவர்கள் வலிமை பெறுவதில்லை, 6ஆம் இடத்துல பெரிய வலிமை பெறுவதில்லை, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் 2 பேருமே ஃபுல் பவரில் இருப்பாங்க. உச்சம்னு சூரியனும் ஆட்சி மூல திரிகோணம்னு செவ்வாயும் 2 பேருக்கும் திக்பலங்கிற வலிமையும் கிடைச்சிருக்கனால இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விடாமுயற்சியை தரும் அமைப்பாகிவிடும். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்ச வலிமையோடு இருப்பார். சூரியனுக்கு இங்கே மறைமுகமாக ஒரு வலு இருக்கும். அதுதான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற அமைப்பில் வரும். அதனால 6ல் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பது மற்றும் 10ஆம் இடத்தில் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பதும் சிறப்பை கொடுக்கும் அமைப்பாகும்.
கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்துல இவங்க வலுவடைவாங்க. செவ்வாய் வலுவடைவார், சூரியன் அந்த இடத்துல சம உச்சம்ங்கிற வலுவில் இருந்தால் இது ரொம்பவுமே சிறப்பான அமைப்புன்னு எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டோம்னா அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து கன்னிகா லக்னத்துக்கு பெரிய பவர் இருக்காது. 10ஆம் இடத்துல 2 பேரும் திக்பலம்ங்கிற வலிமை பெறதுனால அந்த இடமும் வலுவாக இருக்கும். 11ஆம் இடத்துல ஒன்றும் பெரிய பவர் இருக்காது. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 3இல் வலுவில்லை, 6இல் வலுவில்லை. 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமடைந்தாலும் திக்பலம் அடைவார், சூரியன் நேச்சுராகவே திக்பலம் அடைவார், இது சிறப்பு. 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி வலுவோடு இருப்பார், கூடவே செவ்வாய் இருக்கிறதுனால இதுவும் சிறப்பு. ஸோ இந்த அமைப்பு இப்போ நீங்கள் ஒரு துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் 11 இருக்காங்க, நீங்கள் ஒரு விடாமுயற்சி கொண்டவர், வெற்றி பெற வரைக்கும் ஓய மாட்டீங்க அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கடகத்தில் இருக்காங்க, இங்கே 2 பேருமே திக்பலம், இப்போவும் நீங்கள் விடாமுயற்சி கொண்டவர், தொழில் முறையில் வெற்றியை சாதிக்காமல் விடவே மாட்டீங்கன்னு அர்த்தம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துலேயே செவ்வாய் உச்சம் பெற சூரியனும் அங்கே இருக்கலாம், 6ஆம் இடத்துல வந்து சூரியன் உச்சம் பெற செவ்வாயும் அங்கே இருக்கலாம், இது ஒரு சிறப்பு. 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறதுனால இந்த இடத்துல சூரியன் செவ்வாயும் இருக்கலாம், இது ஒரு சிறப்பு. ஸோ விருச்சிக லக்னம் மிதுனத்துக்கு அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு 3லையும் வலுப்பெறுவாங்க, 6லையும் வலுப்பெறுவாங்க, 10லையும் வலுப்பெறுவாங்க. 11ஆம் இடம் அவ்வளோ வலிமையான ஸ்தானம்னு சொல்லிட முடியாது. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 3, 6 இது 2 பெரிய அளவில் பலம் இருக்காது. 10ஆம் இடத்துல 2 பேருமே திக்பலம் அடைவார்கள்ங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ஸோ தனுர் லக்னத்துக்கு 10ஆம் இடம் மட்டுமே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் விடாமுயற்சியும் வெற்றியும் தரும் அமைப்பாக இந்த கிரகங்களினால ஏற்படும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல தான் இவங்க ஆட்சி பெறுவாங்க. ஸோ 3ல் பெரிய பவர் இருக்காது, 6ஆம் இடத்துல பெரிய பவர் இருக்காது. 10ஆம் இடத்துல திக்பலங்கிற வலிமையும் 11ஆம் இடத்துல செவ்வாய்க்கு ஆட்சிங்கிற வலிமையும் இருக்குங்கிறனால நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் துலாத்தில் சூரியன் செவ்வாய் இணைவோ, விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவோ இருப்பது விடாமுயற்சி வெற்றியை குவிக்குங்கிற அமைப்பில் வந்துடும். கும்பலக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்துல ஒரு வலுவடைவார், செவ்வாய் உச்சம் சூரியன் உச்சங்கிற அடிப்படையில் கும்பலக்னமாக இருந்து 3ஆம் இடத்துல இவர்களின் இணைவு இருந்ததுன்னா அருமையான விடாமுயற்சி கொண்டவங்களாக இருப்பாங்க. இதில் வெற்றி பெறும் வரைக்கும் ஓய மாட்டார்கள்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல பெரிய வலு இருக்காது, 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காகவே பவர் ஆவார், ஆட்சி பெறுவார், சூரியனும் திக்பலம் பெறுவாருங்கனால 3ஆம் இடமும் 10ஆம் இடமும் கும்பத்திற்கு சிறப்பான வீடுகளாக அமைந்துவிடும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 சிறப்பு இருக்காது, 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியனுக்கு ஆட்சி மூலத்திரிகோணங்கிற வலு கிடைக்கும், கூடவே செவ்வாய் இருக்கலாம், அப்போ விடாமுயற்சி வெற்றி ஸ்தானங்கிற அமைப்பில் அது வந்துடும். 10ஆம் இடத்துல இருவரும் திக்பலம் பெறுவார்கள், அதுவும் சிறப்பு. 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவார், அதுவும் சிறப்பு. ஸோ மீன லக்னத்திற்கும் அதிகப்படியாக 3 வீடுகளில் வலுப்பெறும் அமைப்பு இருக்கும், 6, 10 மற்றும் 11. ஸோ சூரியன் செவ்வாய் இணைவு இருந்து இவர்கள் 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் வலுவடைவதோ, 6ஆம் இடத்தில் வலுவடைவதோ, 10ஆம் இடத்தில் வலுவடைவதோ அல்லது 11ஆம் இடத்தில் வலுவடைவதோ போன்ற நிலையில் இருந்தால் விடாமுயற்சியின் மூலமாக வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றி வாகை சூடும் யோகிதை உண்டாகும். இதில் இன்னொரு சூட்சம் என்னன்னா, இப்படி உட்கார்ந்து இருக்கிற இவங்கள குரு எங்கேயாவது இருந்து பார்த்தாருனாலோ அல்லது குருவும் கூடவே சேர்ந்துட்டார்னாலோ கட்டாயம் வெற்றிகரமான மனிதராக திகழும் வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.